பிக் பாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய தீபக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட கையால் ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு. அதோட விவரத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீடியோவில் இருந்த போட்டியாளர்களில் டாப் 8 போட்டியாளர் ஒருவராக கருதப்பட்டவர் தான் தீபக். ஆனால் கடந்த வாரம் நடந்த டபுள் எவிஷன் மூலயமா அருண் பிரசாத் அப்புறம் தீபக் இவங்க 2 பேருமே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வெளியேறிட்டாங்க. கண்டிப்பாக தீபக்கோட எலிமினேஷன் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் விஜய் சேதுபதி அவர்களுமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருக்காரு. ஒரு வாரமும் அங்கே ஆடியன்ஸ் வராங்களே செட்டுக்கு, அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, எவிக்ட் ஆகி ஒரு நபர் வெளில வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறீங்க, ஆனால் ஓட்டு ஏன் போட மாட்டீங்க? இப்போ கைத்தட்ட நபர்லாம் ஓட்டு போட்டிருந்தா கூட அவர் கொஞ்சம் முன்னாடி போயிருப்பார்ல. நான் எதிர்பார்க்காத யாரெல்லாம் உள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்றனோ அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் தொடர்ந்து வெளில வந்துட்டு இருக்காங்க. அதில் தீபக்கும் ஒரு ஆளுன்னு ரொம்பவே ஏமாற்றத்தை பதிவு பண்ணியிருக்காராம். அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி அவர்கள் தீபக் அவர்களுக்கு அவர் கையால் ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு. அதாவது பொதுவாகவே பிக் பாஸில் ஒருத்தவங்க எவிக்ட் ஆகி வெளில போகிறாங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஸ்டோர் ரூமில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லக்கேஜ், பேக், ஸ்வீட் கேஸ் இது எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த ஸ்வீட் கேஸில் விஜய் சேதுபதி அவர்கள் அவர் கையால் ஒரு ஸ்வீட் கேஸ், சின்னதாக ப்ரீஃப் கேஸ் ஒன்று வாங்கி அதில் தீபக் அவர்களுக்கு அவரோட ஃப்யூச்சருக்காக ஒரு விஷிங் லெட்டர் ஒன்று எழுதி அது போக ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்காராம். அந்த கிஃப்ட்டு தீபக்கு கிடையாது, தீபக்கோட பையனுக்காம். தன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு போய்ட்டு பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு ப்ரீஃப் கேஸ் இருந்திருக்கு. அதில் லவ் ஃப்ரம் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ஸ்வீட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் விஜய் சேதுபதி அவர்கள் அவர் கையால் தீபக்கோட கெரியருக்கான முன்னேற்றத்துக்காக ஒரு விஷயம் எழுதி, உங்களுக்கு இந்த திரைத்துறையில் என்ன ஹெல்ப்னாலும் எப்போ வேணாலும் எனக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காராம். அது போக தீபக்கோட பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்காராம். இதை பார்த்து அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பயங்கர ஷாக் ஆகியிருக்காங்க. அந்த இடத்துல தீபக் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் நமக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்து கிஃப்ட்லாம் கொடுக்காரு அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் பணப்பெட்டி, இந்த கேஷ் ஸ்வீட் கேஸ் அப்படிங்கிறத வைக்கல. அநேகமாக நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ இந்த ஸ்வீட் கேஸ் அப்படிங்கிறது உள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரியும், அதிகபட்ச அமௌண்ட் எவ்வளோ வச்சாலும் கட்டாயம் ரயான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பவித்ரா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. ஏன்னா உள்ளே வந்துருக்கூடிய ரவீந்தர், ரயான் அப்புறம் பவித்ரா இவங்க 2 பேரையும் பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு. ஒன்றை கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாருக்குமே ஓட் பேங்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீ ஸ்வீட் கேஸை எடுத்துகிட்டு அதுதான் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி பார்த்தா தீபக் கூட தான் ரயான் அப்புறம் பவித்ராவோட முன்னாடி இருந்தார். அப்படி பார்த்தா அவர் இந்த வாரம் வெளியே போயிடக்கூடாது. எது எப்படியோ ஸ்வீட் கேஸ் வச்சாங்கன்னா அதை யார் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.